ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் பட்டாணி சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பட்டாணி. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாதம் வந்து நம்ம குக்கரில் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் 1, மராட்டி மொக்கு 1 இதையெல்லாம் போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா நான் வந்து 4 போட்டிருக்கேன். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் காரப்பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துவோம். அதை வச்சுட்டு பார்த்து சேர்த்திக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க 1 நிமிஷம். அடுத்ததாக கொத்தமல்லி, புதினா தழை கட் பண்ணியது 1 கைப்பிடி அளவு சேர்த்திக்கோங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணினா 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு அப்புறமா சேர்த்திக்கோங்க. இப்போ இது எண்ணெயிலேயே 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்படி எண்ணெயில் வதக்கறனால பட்டாணி சட்டுன்னு வெந்துடும். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 3 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா வெந்து வந்தால் போதும், ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததாக கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டைமில் கலந்து விடுங்க. இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட இப்போது நான் வந்து இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன், பொன்னி அரிசி. அதனால் இந்த அளவு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்திக்கோங்க. உப்பு வந்து 1 கல் தூக்கில் இருக்கணும். அதை பார்த்துட்டு நல்லா சேர்த்திக்கோங்க. இது வந்து பாசுமதி அரிசியில் கூட செய்யலாம். பாசுமதி அரிசியில் செஞ்சால் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டுக்கோங்க. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு சிம்மில் வந்து 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. சாதம் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்து நல்லா வந்திருக்குது. நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து நல்லா கரண்டியில் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக நல்லா வந்திருக்குது. அடியிலையும் கொஞ்சம் கூட எதுவும் ஆகலை, எல்லாமே நல்லா வந்திருக்குது. இதே மாதிரி அளவோட நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த பட்டாணி சாதம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு கூட இது கொடுத்து அனுப்பலாம். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைன்னா தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.